வணக்கம் நண்பர்களே. இன்று நாம் பார்க்க போவது ஓநாயும் ஆட்டுக்குட்டியும் கதை. ஒரு ஊரில் சுட்டித்தனமான ஆட்டுக்குட்டி ஒன்று இருந்தது. அந்த ஆட்டுக்குட்டி எப்பவும் அவங்க அம்மா சொல்றதை கேட்காம அது பாட்டுக்கு ஜாலியா சுத்தி வந்தது. அம்மா அங்க போகாத குட்டி அப்படின்னு சொன்னா கூட சுட்டித்தனமா அங்கதான் போகும். ஒரு நாள் ஆட்டுக்குட்டி இப்படி விளையாடிட்டே இருந்துச்சு. அப்ப திடீர்னு பக்கத்துல இருந்த சேத்துக்குள்ள தவறி விழுந்துடுச்சு. சேரு நல்லா இருக்கவும் அதுலயே விளையாட ஆரம்பிச்சிடுச்சு. அவ்வளோதான். இது அவங்க அம்மா ஆடு பார்க்க ஆட்டுக்குட்டிக்கு பயம் வந்துடுச்சு. ஐயையோ, அம்மா நம்ம மேல கோவப்பட போறாங்கன்னு நினைச்சுது. ஆனா அவங்க அம்மா ஆடு கோவப்படாம நிதானமா குட்டிய கூப்பிட ஆரம்பிச்சாங்க. ஆட்டுக்குட்டி அவங்க அம்மா கிட்ட, அம்மா அம்மா இது ரொம்ப சூப்பரா இருக்குமான்னு மறுபடியும் விளையாட ஆரம்பிச்சிடுச்சு. சிறிது நேரம் கழிச்சு அவங்க அம்மா ஆடு, வாடா தங்கம், மணி ஆயிடுச்சு, அம்மா உன்னை சுத்தம் செய்யறேன்னு கூப்பிட்டாங்க. உடனே சரிமான்னு ஆட்டுக்குட்டியும் வெளியே வந்துடுச்சு. அவங்க அம்மா ஆடு பக்கத்துல இருக்க அருவிக்கு கூட்டிட்டு போனாங்க. அம்மா ஆடும் ஆட்டுக்குட்டியும் ஜாலியாக பேசிக்கிட்டே அருவியை பார்த்து நடக்க ஆரம்பித்தாங்க. அப்போ அவங்க அம்மா ஆடு சொன்னாங்க, தனியாக இந்த அருவிக்கு நீ எப்பவும் வரக்கூடாது தங்கம். நிறைய காட்டு மிருகங்கள் இந்த அருவிக்கு தான் தண்ணி குடிக்க வரும். அதனால் நீ தனியாக வந்தால் அவங்க பசிக்கு நீ இரையாகிடுவேன்னு சொல்லிக்கிட்டே அருவிக்கும் வந்துட்டாங்க. அப்புறம் அருவியில் குளிச்சு ஆட்டுக்குட்டியை சுத்தம் பண்ணிக்கிட்டு 2 பேரும் வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க. மறுபடியும் குட்டியாடு அதோட சுட்டித்தனமான விளையாட்டால அந்த சேத்துக்குள்ள விழுந்துருச்சு. இந்த முறை அம்மாவுக்கு தெரியாம நாமே சுத்தம் செய்துக்கலான்னு காட்டு அருவிக்கு குட்டியாடு போக ஆரம்பிச்சது. அப்போன்னு பார்த்து ஓநாய் ஒன்று அங்கே தண்ணி குடிக்க வந்துச்சு. ஆட்டுக்குட்டியை பார்த்த ஓநாய் இன்னைக்கு சரியான வேட்டைன்னு மனசுக்குள்ள நினச்சிக்கிட்டே ஆட்டுக்குட்டி கிட்ட, நீ தானே என்னை பற்றி 1 வருஷம் முன்னாடி காட்டுக்குள்ள புரளி பரப்பினதுன்னு கேட்க ஆரம்பிச்சது. ஆட்டுக்குட்டிக்கு புரிய ஆரம்பிச்சிருச்சு. ஆஹா, நம்ம தப்பு பண்ணிட்டோம், அம்மா சொன்னதை கேட்காம இங்கே வந்து தனியாக மாட்டிக்கிட்டோம், எப்படியாவது இந்த ஓநாய்கிட்டேருந்து தப்பிக்கணும்னு யோசிக்க ஆரம்பிச்சது. அப்போ அங்க சில வேட்டைக்கு போகும் மனிதர்கள் பேசுற சத்தம் அதுக்கு கேட்டது. உடனே ஆட்டுக்குட்டி ஓநாயிடம் பேச்சு கொடுத்தது. அது நான் நல்ல ஓநாய் அண்ணா, நான் பிறந்து சில மாதங்களே ஆகுது, என்னால் எப்படி உங்களை பற்றி பேச முடியும்னு கேட்டுச்சு. ஓநாயும் விடுவதாக இல்லை. நீ செய்த பிழைக்கு நீ தான் எனக்கு உணவுன்னு முடிவு பண்ணிட்டேன்னு சொல்லுச்சு. வேட்டைக்கு வந்தவர்கள் சத்தம் அருகில் கேட்டதும் ஆட்டுக்குட்டி நான் இல்லைன்னு சத்தமா சொன்னுச்சு. இதை பார்த்த வேட்டையர்கள் ஓநாய அடிச்சு விரட்டிட்டாங்க. ஆட்டுக்குட்டியும் அவர்களுக்கு நன்றி சொல்லிட்டு இனிமே அம்மா பேச்சை கேட்கணும்னு வீட்டுக்கு போயிட்டு. இதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறது, பெத்தவங்களோட சொல் பேச்சை கேட்கணும், இல்லைன்னா நம்ம பிரச்சனையில தான் மாட்டிப்போம். அப்படியே நம்ம பிரச்சனையில மாட்டிக்கிட்டாலும் சமயோசிதமா யோசிச்சு அதுல இருந்து விடுபட்டுறணும்.